maintenant, des nouvelles de l'espace. D'après les scientifiques, l'astéroïde Adonis, qui ne traverse notre système solaire qu'une fois tous les 10 000 ans, passera au plus près de la Terre le 21 août prochain. Les événements étranges qui se sont récemment produits aux quatre coins du monde n'ont apparemment aucun lien avec Adonis. De nombreuses nations de la planète poursuivent leurs investigations afin de trouver l'origine de ces mystérieux phénomènes. Lorsque l'étoile menaçante réapparaîtra dans le firmament, la porte du soleil s'ouvrira pour la plus grande gloire de Poséidon, le dieu de la mer. Le jour tant attendu est enfin arrivé. Un jeune homme au cœur pur, arborant les ailes de Pégase, ouvrira la porte et fera naître un monde nouveau. Telle est la légende que nous nous transmettons de père en fils, nous peuples de l'Atlantide. Poséidon, ma toupie, écoute-moi. Au nom du dieu de la mer que tu incarnes, ouvre la porte du soleil, je t'en conjure. L'heure de ton réveil est enfin arrivée, ô vénérable dieu du soleil. C'est à toi que revient l'honneur de le prendre, car tu es le guerrier élu, toi, Hélios. À partir de maintenant, le pouvoir du soleil est entre nos mains. Ne perdez pas de temps, commencez les préparatifs. Grâce à la puissance de Sol Blaze, ensemble nous construirons une toute nouvelle Atlantide. சம்மர் வந்தாச்சு. நான் தான் முதல்ல போவேன். TombSouthIndia.com. ஓகே, இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஓ வெங்கி, எதுக்கு இவ்வளவு வேகமா சாப்பிடுற? அச்சச்சோ, மன்னிச்சிடுங்க. தண்ணி நினைச்சு நான் வினிகரை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்ன இன்னும் கோவப்படுத்தி பாக்குறியா? இது உனக்குதான், சாப்பிடு. என்ன ஒரு டாகி மாதிரி ட்ரீட் பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல. ஆனா நீ ஒரு டாகி தானே. கடல்ல போய் குளிக்கலாம். நீதிக்கிட்ட அந்த பாருக்கிட்ட யாரும் முதல்ல போறேன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா நீ என்கிட்ட தோத்து போயிடுவ. நீச்சல் விஷயத்துல நான் யார்கிட்டயும் தோக்குறவ கிடையாது. இதெல்லாம் போகாட்டும். 1 2 3 சொல்லாம நீங்க பாட்டு போயிட்டீங்க.
கட்டி முடிச்சிட்டேன். ஆஹா, இவ்வளவு டேஸ்டா இருக்கு. சம்மர் சீசன் தான் பெஸ்ட் சீசன். சம்மர் ஹாலிடேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன தெரியுமா? Shoot! அதை விடாத பெகாசஸ். நீ தான் ஜெயிக்கணும் சகிட்டாரியோ. ஆஹா, நான் பீஸ்ல இருந்து இங்க இப்படி வந்தேன். ஆஹா, நல்ல வேளை தப்பிச்சேன். அப்படிதான் தொடர்ந்து அதை தள்ளிக்கிட்டே இரு. அதுக்கு பதிலடி கொடு. உன்னோடது ஸ்ட்ராங்காவே இல்ல, என்ன தோக்கடிக்க இதெல்லாம் பத்தாது. நீ ரொம்ப ஸ்ட்ராங் நினைப்பாக்கண்டா. அதுல என்ன சந்தேகம், இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். அப்படியா? அதையும் பார்த்துருவோம். எனக்கு சுவாரஸ்யமா இருக்கு. பிரகாசிக்கிற சூரியன் கீழே நின்று பேப்ளேட் ஆடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. சூப்பர். இந்த பையன் இருக்கானே. ஓகே, இப்போ நம்ம பேப்ளேடோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இது ட்வின் டோம் பேட்டில். இந்த போட்டியில பிளேயர்ஸ் எல்லாம் A பிளாக் B பிளாக்னு ரெண்டா பிரியணும். இந்த ரெண்டு பிளாக்லயும் போட்டி போட்டு யார் ஜெயிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். நான் தான் பிளேடர் கேன். B பிளாக்ல நடக்கிற போட்டியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன். இந்த பிளாக்ல கடைசி வரைக்கும் போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்றத பார்க்கலாமா? எல்லாரும் உங்க திறமைய காட்டுங்க. ஃபைனல்ல ஜெயிக்க போறது வேற யாரும் இல்ல, நான் தான். வெளியே வா டார்க் புல். அப்படி வேற உனக்கு நினைப்பா? பி பிளாக்ல போட்டி போட்டு ஃபைனல்ல ஜெயிக்க போறது இந்த மசுமுனே கடையாதான். தம்பிங்களா, ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களா? நானும் இந்த போட்டியில இருக்கேன். நானும் இந்த போட்டியில கலந்துக்க போறேன். என்னோட எர்த் விக்டர் தான் எனக்கு வெற்றி வாய்ப்பு வாங்கி தர போகுது. டி பிளாக்ல இந்த மாதிரி பசங்க தான் இருக்காங்களா? அப்ப நான் ஈஸியா ஜெயிச்சிடலாம். வெளியே வா யூனிகானோ. உன் ஸ்பெஷல் மூவ காட்டு. லைட்னிங் ஸ்வார்ட் ஃபிளாஷ். போட்டி முடிஞ்சது. மாசமுனேக்கும் பெங்கிக்கும் இடையில நடந்த இந்த போட்டியில மாசமுனே ஜெயிச்சிட்டாரு. முதல் போட்டியிலேயே தோத்து போயிட்டேனே. ஈஸியா முடிச்சிட்டேன்ல. ஓகே, இப்ப நான் கலந்துக்க போறேன். அது சரி, என் கூட இவங்கள யாரு போட்டி போட போறாங்க? யாரா இருந்தா என்ன, ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதுதான். ஓகே, இப்போ A பிளாக்ல ஃபைனல் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஃபைனல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். விடாத பெகாசஸ். அகியா. தோத்து போயிட்டேன்னு இப்படி பாக்குறியா? இல்ல இல்ல, நீ உன்னால முடிஞ்சது முயற்சி பண்ணு. ஜிங்கா, சபோசா, உங்க ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். என்னோட அடுத்த மூவுக்கு தயாரா இருக்கியா சுபாசா? தயார். அவனை தோக்கடிச்சிரு பெகாசஸ். ஸ்பெஷல் மூவ் பெகாசஸ். ஸ்டார்ம் பிரிங்கர். அகியா கவுண்டர் ஸ்டாக். போட்டி முடிஞ்சிடுச்சு. A பிளாக்கோட வின்னர் யாருன்னா ஜிங்கா ஹஹானே. சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்ததுதான். சூப்பர், நம்ம ஜிங்கா அசத்திட்டான். ரசிகர்களே, B பிளாக்கோட வின்னர் யாருங்கிறது இந்நேரம் நிர்ணயமாயிருக்கும். ஜிங்கா எதிர்க்க போறதை யாருங்கிறத இப்ப நாம பார்க்கலாமா? இந்த வென்யூ நகரக்கூடியது. ஸ்டேடியத்துல பிரிஞ்சிருந்த ரெண்டு டோம்ஸும் இப்ப ஒன்னா இணைய போகுது. ஆப்போசிட் ஸ்டேடியம்ல யார் நின்னுகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஜிங்கா கூட மோதுவாங்க. ஆஹா, எவ்வளவு பெருசு. பி பிளாக்ல மசமோனவும் யூவும் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும்ல. யாருக்கு தெரியும், அங்க பென்கி கூட ஜெயிச்சிருக்கலாம். என்ன இது? என்ன நடக்குது? எதுக்கு எல்லாரும் இப்படி விழுந்திருக்காங்க? என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது. என்ன இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. பி பிளாக்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? பெங்கே யூ மசாமுனி யாருக்கும் எதுவும் ஆகலையே. ஐயோ, ToSouthIndia.com. ஹேய், யார் நீ? ஹீலியோஸ். ஹீலியோஸா? அவனு எங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதே அவனாலதான். அவன் திடீர்னு உள்ள வந்து எல்லாரையும் இப்படி பண்ணிட்டான். என்ன சொல்ற? எல்லார் கூடயும் மோதி அவங்கள தோக்கடிச்சிட்டா. அச்சச்சோ, அவன் ஒருத்தனே இப்படி பண்ணிருக்கானா? மரியாதையா சொல்லு, எதுக்காக இப்படி செஞ்ச? என்ன காரணம்னு சொல்லு. காரணமா? காரணம்லாம் எதுவும் இல்ல. என் சோல் பிளேஸோட சக்தி என்னன்னு பார்த்தா அவ்வளவுதான். சோல் பிளேஸா? இதோட சக்தி என்னங்கறத நீயும் பார்க்க விரும்புறியா? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். கவுண்டிங் ஆரம்பிங்க. ஆனா எதுக்காக இவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க? நான் இவனை நேர்மையான வழியில தோக்கடிப்பேன். அதை எல்லாரும் பார்க்கடா போறீங்க. பார்த்து ஜாக்கிரதை ஜிங்கோ. அவங்க கிட்ட இருக்கிறது சாதாரண வேலை கிடையாது. எனக்கும் அது தெரியும். ஆனா எதிரி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, என்னோட கேலக்ஸி பெகாசிஸ் கண்டிப்பா தோத்து போகாது. பெகசஸா? தயாரா இருங்க ரசிகர்களே. ட்வின் பேட்டில் ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. 3 2 1 Go! shoot. அடேங்கப்பா, ரெண்டு பக்கம் இவ்வளவு இருக்கு. அவனை விடாத பெகாசிஸ். அடேங்கப்பா, பெகாசிஸ் ரொம்ப தீவிரமா தாக்கிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா போட்டி சீக்கிரமா முடிஞ்சிரும் போல இருக்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தன்னோட பிளேட் அடி வாங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் அவன் எதுக்காக அமைதியாவே இருக்கான்? பெகசஸால மட்டும்தான் புது உலகத்துக்கான கதவை திறக்க முடியும். Ouvrira la porte et fera naître un monde nouveau. என்ன இது? அவன் பெகசஸோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா சோல் பிளேஸோட ட்ராக்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. சோல் பிளேஸ் பத்தின விவரம் தெரிஞ்சிருச்சு. இதுபடி பாத்தீனா தற்காத்துக்கிற முறையை விட திருப்பி தாக்குற முறைக்கு இதெல்லாம் சீக்கிரமா மாறிட முடியுமா? அப்ப நீ என்ன சொல்ற? டிஃபென்ஸ் டைப்ல இருந்து வேணும்னே ஜிங்காவை தாக்குறான்றியா? அதேதான். அவன் ஜிங்காவோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க பாக்குறான் போல இருக்கு. இப்படியே போனா நிலைமை மோசமாயிடும். பெகாசிஸ், விடாத! ரசிகர்களே, பெகாசஸ் இப்ப பின்னாடி போய் வேகமா அதை தாக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது காணாம போயிடுச்சு. இது இன்னும் முடியல. உன்னோட முழு சக்தி என்னன்னு இவங்களுக்கு காட்டு. அந்த வேலை அப்படி என்ன இருக்கு? ஃப்ளேம் வடிவத்துல இருக்கிற அதோட வீல் இருக்குல்ல, அதோட வேகத்தை நம்மளால கணிக்கவே முடியாதா? அதோட மெட்டல் வீலால எந்த ஆங்கிள் இருந்தும் பவர்ஃபுல்லா எதிரியை தாக்க முடியுமா? இப்படி ஒரு பேவ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. உன்னோட முழு சக்தி இவ்வளவுதானா? என் ஆட்டம் முடியல. இந்த முறை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்றேன். பெகாசிஸ் ஸ்டார் கேசர். கண்டுபிடிச்சிட்டேன். நான் தேடிக்கிட்டு இருக்கிற பெகசஸ் ரெக்கைகள் இதுதான். விடாத சோல் பிளேஸ், அத குறிவை. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெகாசிஸ் தன்னோட ஸ்பெஷல் மூவ காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இதை யாராலையும் தடுக்க முடியாது. அது நேரா அந்த நெருப்புல போய் மாட்டிக்க போகுது. பெகாசிஸ், என்னோட ஸ்பெஷல் மூவ் பாக்குறியா?
முடிஞ்சிருச்சு. இதுல ஜெயிச்சது ஹீலியோஸ். புதுசா வந்த ஹீலியோஸ் ஜிங்காவை தோக்கடிச்சு ட்வின் டோம் பேட்டிலோட சாம்பியன் ஆயிட்டாரு. ஜிங்கா இதுல தோத்து போயிட்டானா? TuneSouthIndia.com. நான் இதுல தோத்து போயிட்டேன். பெகாசஸ், இது என்ன முடியல. மறுபடியும் போட்டி போடுறேன். முடிஞ்சா உன்னோட முழு சக்தியையும் காட்டு. என்னாச்சு, மறுபடியும் தோத்துருவோன்னு பயப்படுறியா? கிடையாது, உன்னை எதிர்க்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். பெகாசஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிங்கா? உன்னால அவன் கூட போட்டி போட முடியாதுன்னா அவனை எதிர்த்து நான் போட்டி போடுறேன். நீ மட்டுமா? ஒவ்வொருத்தரா தோக்கடிக்கிறது எனக்கு போர் அடிக்குது. ஒட்டு மொத்தமா என் கூட மோதுறீங்களா? இப்ப என்ன சொன்ன? என்ன தைரியம் அவனுக்கு? அப்ப நானும் இதுல கலந்துக்கிறேன். அவன் கூட போட்டி போடாம நாம இதுல இருந்து பின்வாங்க கூடாது. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன் கூட மோதுறோம். வேண்டாம், சொன்னா கேளுங்க. இல்ல, எங்களை தடுக்காத. அதையும் பாத்துருவோம். எனக்கு உன்னோட பிளேட் தேவையில்லை. யூனிகார்னு, உன்னோடது தேவையில்லை, உன்னோடது தேவையில்லை, உன்னோடது தேவையில்லை. லிப்ரா, என் மிருகம் தோத்துருச்சு. இங்க நடக்கிறதா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம யாருக்கு தெரியாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நிறுத்துங்க, இந்த போட்டி முடிஞ்சிருச்சு. உனக்கு இப்ப சந்தோஷம் இல்ல? போட்டி முடிஞ்சிருச்சா? இப்பதான் அது ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முடிவே கிடையாது. அகுயா, உன்னோட தாக்குதல் ரொம்ப தீவிரமா இருக்கு. எதுக்காக நீ இந்த மாதிரி நடந்துக்கிற? பதிலடி கொடுக்கதா? மனசாட்சியே இல்லாத மனிதர்களாலதான் எங்களோட முன்னோர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு தண்டனையா இந்த உலகத்துல திரும்பவும் அட்லாண்டிஸ உருவாக்க வந்திருக்கேன். அட்லாண்டிஸா? அட்லாண்டிஸ் நான் சொன்னா அச்சச்சோ, நான் அட்லாண்டிஸ பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ராத்திரியில அழிஞ்சு போன இனம் அது. உன்னோட பேர் தானே ஜிங்கா ஹகானே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன்னோட பெகசஸ் கூட போட்டி போடுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ போட்டி போட மறுத்த, அதனால உன் நண்பர்களுக்கு தான் ஆபத்து. அவங்களை எதுவும் செய்யாத விட்டுறேன். இதான் எனக்கு வேணும். பெகசஸ், அடிப்பட்ட பெகசஸ் கூட போட்டி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சீக்கிரமா அதை தயார் பண்ற வழியை பாரு. எப்படி தோத்த? அந்த ஹீலியஸ் இருக்கானே, அவன் பண்ண காரியத்துக்கு அவனை நாம மன்னிக்கவே கூடாது. அவன் ஜிங்கா கூட மட்டும்தான் போட்டி போட விரும்புறானா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன ஹீலியோஸா? ஆமா, அவனாலதான் எங்க போட்டியில பிரச்சனை வந்தது. அதுக்கு அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஹீலியோஸா? இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. WBBAல அவன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கானா? இல்ல சார், பேப்லெட்டோட சோல் பிளேஸையும் சர்ச் பண்ண சார். அத பத்தின இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா இன்னைக்கு எங்க கூட அவன் தான் போட்டி போட்டான். நம்ம உலகத்துல மறுபடியும் அட்லாண்டிஸ் அவன் கட்ட போறதாவோ சொன்னான். அவன் பேப்லேடுக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? அட்லாண்டிஸா? சம்பந்தமே இல்லாம எதுக்காக அவன் அந்த பேரை இழுக்கணும்? எனக்கு புரியல, என்னப்பா? ஜிங்கா, அட்லாண்டிஸ பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, அது ஞாபகம் இருக்கா? ஒரே ராத்திரியில கடலுக்கு அடியில போய் மறைஞ்சு போன ஒரு இனம் தான் அது. ஒருவேளை அவங்க திரும்பவும் அட்லாண்டிஸ உருவாக்குற முயற்சியில இறங்கிருப்பாங்களோ? சரி, அப்படியே இருந்தாலும் அவன் எதுக்கு பே டோர்னமெண்ட்டுக்கு வரணும்? அவனுடைய சோல் பிளேஸ் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அதுதான் இப்ப பிரச்சனையே. ஹிகாரோ, எஸ் சார், நான் உடனே இத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். தகவல் கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் உங்க நண்பர்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. எங்க இருந்து? பெகசஸ் முழுசா குணமடைற வரைக்கும் நானே நினைச்சாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, பெகசஸ் இப்ப எப்படி இருக்கு? இது ஒரு பெரிய பிரச்சனை தான். வீல்ல அங்கங்க கிராக் ஏற்பட்டிருக்கு. இங்க பாரு, உன் பிளேட்ல இருக்கிற மெட்டல் வீலோட சர்ஃபேஸ் உருக ஆரம்பிச்சிருக்கு. அவனோட ஸ்பெஷல் மூவால ஏற்பட்ட நெருப்புனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா என்னோட கேலக்ஸி பெகசஸ் ஒரு லெஜெண்டரி பே ஆச்சே.
புதுசா வந்த பிளேடர் ஹீலியோஸும் அவனோட அட்லாண்டிஸ் கதையும் புதிரா இருக்கு. ஆஹா, சம்மர் ஹாலிடே அவசரப்பட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தள்ளி போட்டுனா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏய் மடக்கா, என்ன சொல்ற? நீ எதுக்கும் பயப்படாத, இத நான் பாத்துக்கறேன். பெகாசஸ பழையபடி நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன். என்ன நடக்குதுங்க? ஓ ஜிங்கா நீயா? இவன் ரொம்ப அடம் பிடிக்கிற, இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணம்பா. மசாமுனேக்கு ஹீலியோஸ தோக்கடிக்கணுமா, அதனால துடியா துடிக்கிறான். நம்மள அவன் தோக்கடிக்கிறதுக்கு நாம அவனை விட்டுருக்க கூடாது. இப்பவே அவன் எங்க இருக்கான்னு நான் தேடி போறேன். அவனை நான் ஜெயிச்சே தீருவேன். என்ன விடுங்க, நான் அவன் கூட சண்டை போடணும், விடுங்க. இது நினைக்கிறான் பாரு, இவன் மட்டும் ஜாக்கிரதையா இருந்திருந்தானா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பெகாசஸ்க்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கியா? எதுக்காக இப்ப நீ ஏன் மேல பழைய போடுற? ஹீலியஸ் பண்ண காரியத்தினால உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவன் மேல கோபம் நிறைய இருக்கு. அப்படின்னா அவனுக்கு எதுவுமே பண்ணாம எதுக்காக இங்க சும்மா நின்னுட்டு இருக்க? உன் கூட போட்டி போடணும்னு நினைச்சாலும் என்னால இப்ப அது முடியாது. என்ன காரணம்னு சொல்லவா? நீ ரொம்ப பயப்படுற, அதான காரணம். இப்ப நீ என்ன சொன்ன? ஆமா, நீ பயந்து போட்டி போட மாட்டேங்கிறேன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? இது பேப்ளேடோட மெயின்டெனன்ஸ் ரூம்ன்றத மறந்துட்டீங்களா? நீங்க சண்டை போடணும்னா வெளியில போய் சண்டை போடுங்க. கோபப்படாத மடோக்கா. பயங்கரமா இருக்கு. என்ன விடு. இப்ப வழிய விட போறீங்களா இல்லையா? என்னவோ பண்ணிட்டு போ. ஓகே, இதோ நான் வந்துகிட்டே இருக்க ஹீலியஸ். அது சரி, அவனை தேடி எங்க போவான்? நம்மளுடைய எதிரி யாரு, எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிற எந்த தகவலும் நமக்கு தெரியாதே. எங்க அப்பாவும் அவரோட ஆட்களும் அவனை பத்தி விசாரிக்கிறதா சொல்லிருக்காங்க. மோனோகா, பெகாசஸ் ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியுமா? நான் உன்கிட்ட முன்னாடியே இத நாளைக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா 2 நாள் ஆகும் போல இருக்கு. 2 நாளா? சரி, நானும் உனக்கு உதவி செய்யறேன். TuneSouthIndia.com நீ அதை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, நம்மளோட ஆசை நிறைவேறதுக்கு இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான் பாக்கி இருக்கு. நம்ம உலகத்தை திரும்ப உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சக்தி போதாது. அடுத்த தடவை பெகசஸோட சக்தியை அபகரிச்சு அதை சோல் பேஸுக்காக நாம பயன்படுத்தி ஆகணும். கண்டிப்பா. அந்த பையனை ஃபாலோ பண்ணி வந்தது ஒரு வகையில நல்லதுதான். மாட்டிக்கிட்டான். ஆனா அவனுக்குன்னு சீக்ரெட் பேஸ்லாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதெல்லாம் சரிதான். நாம இப்ப மாட்டிக்கிட்டா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். ஜிங்காவை தோக்கடிச்ச ஹீலியோஸை மட்டும் நான் தோக்கடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரே ராத்திரியில இந்த உலகத்தோட டாப் பிளேடரா நான் தான் மாறி இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்கிட்ட ஒரு ரகசிய யுக்தி இருக்கு, அதப்படி நம்ம செய்வோம். என்னது? அது என்னன்னு போக போக நீயே தெரிஞ்சுப்ப. Go shoot! ஆச்சரியமா இருக்கே, எப்பவுமே இப்படி நடக்காதே. இது ஆபத்துக்கான அறிகுறியாச்சே. அப்படின்னா கூடிய சீக்கிரமே இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. உலகத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் அதுல ஒண்ணா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நண்ட பிடிக்க போறேன், நண்ட பிடிக்க போறேன், நண்ட பிடிக்க போறேன், கிட்டத்தட்ட பிடிக்க போறேன். நண்டு எங்க இருக்கு? பிடிக்க போறேன். ஏய் ஃபுகாமி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நல்லாச்சு. ஏய், நீதானா? எப்படி நடந்திருக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, இதை என்னால நம்பவே முடியல. அந்த ஜிங்கா இந்த அளவுக்கு கோழையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யார் உதவியும் தேவையில்லை. நான் தனியாவே போய் ஹீலியோஸோட சண்டை போடுறேன். அவனை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போய் நான் நிக்கிறேன். அந்த ஹீலியோஸ் எங்கதான் இருப்பான்? வெளியே வா ஹீலியோஸ், நான் உன் கூட சண்டை போடணும். ஹீலியோஸ்
சபா இன்னும் எவ்வளவு தூரம் தானே இப்படியே ஓடுறது? நீ எங்க தான் இருக்க? வெளியே வா, வந்து என் கூட சண்டை போட ஹீலியோஸ். அதுக்கான பதில் என்கிட்ட தான் இருக்கு. அந்த ஹீலியோஸ் எங்க இருக்குன்னு உனக்கு உண்மையாவே தெரியணுமா? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லு, அவ எங்க இருக்கான்னு நான் உனக்கு சொல்றேன். Hé, Nia. C'est vous? Alors qu'est-ce que tu décides, mon petit crabe? TuneSouthIndia.com. சோல் பிளேஸ் ஹீலியோஸ் அவன் யாரா இருக்கும்? என்னாச்சு? கேக்குறல்ல, பதில் சொல்லு. நீ இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? உண்மையிலேயே அந்த ஹீலியோஸ் எங்க இருக்கான்றது உனக்கு தெரியுமா? கொஞ்சம் நீ அமைதியா இருந்தா அவன் இருக்கிற இடத்த நான் காட்டுவேன். ஏற்கனவே நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப புதுசா வேற இந்த பையன் வந்திருக்கான். அவனுக்கு இதுல ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஏற்படுற பிரச்சனைகளை தடுக்கிறது தான் என்னோட லட்சியங்கிறது உனக்கு தெரியும்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. ஹீலியோஸ் கிட்ட போட்டி போட்டு தோத்து போன இவனை எதுக்காக நாம அங்க கூட்டிட்டு போகணும்? டெத் கப்ரிதா இந்த பையன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு என்கிட்ட சொன்னான். டெத் கப்ரியா? இல்ல இல்ல, அவன் பேரு நான் சொல்லவே இல்லையே. விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறீங்க. நான் ஒரு தடவை தோத்தது என்னவோ உண்மைதான். அதுக்கு இப்ப என்னன்றீங்க? பாத்துக்கிட்டே இருங்க. இந்த தடவை ஹீலியோஸ் கூட போட்டி போட்டு அவனை தோக்கடிச்ச தீருவேன். இதுக்கு மேல நீ கிண்டல் பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு வா. உண்மையை சொன்னா உனக்கு கோவம்லாம் வருமா? சந்தோஷம் பா. இனி நான் எதுவும் பேசல, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. பேசணும்னு அவசியம் இல்ல. சந்தோஷம். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, சண்டை போடாதீங்க. இப்ப நாம அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சிக்னல் கிடைச்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நேரத்தை வீணாக்க கூடாது, நம்ம போயாகணும். ஏய், எங்க போற? கொஞ்சம் நில்லு. சொல்லுங்க பகிம் சார். நமக்கு வேண்டியதெல்லாம் நம்மளை தேடி தானா வந்துட்டு இருக்கு. நீ தயாராயிட்ட மாதிரி தெரியுது. இதுதான் உனக்கான வாய்ப்பு ஹீலியோஸ். நாம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு. இவங்களை மட்டும் நீ தோக்கடிச்சிட்டேனா அக்ரோபோலிஸ்ல இருக்கிற பெகசஸ தேடி நம்ம உடனே போகலாம். நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கங்கறத எப்பவும் மறந்துடாத. உன்னோட வெள்ள மனசு மூலமா எழுந்து போன நம்ம காலத்தை நாம திரும்ப அடைய முடியும். ஒளிங்கிற நம்பிக்கைய இந்த இடத்துல நீதான் நிரப்பணும். எனக்கு புரிஞ்சது பக்கியம் சார், நல்லா புரிஞ்சது. நம்ம புது உலகத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அம்மா, என்ன இடம் இது? பெகசஸ். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடு பெகசஸ். உன்னோட காயங்கள்லாம் சரியாயிடுச்சா? அடுத்த முறை இந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். நீ குணமானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனோட கணக்க தீர்த்து வைப்போம். என்ன சொல்ற பெகசஸ்? உனக்கு என்ன ஆச்சு பெகசஸ்? என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லு. பெகசஸ், நீ எங்க போன? ஆமா, பெகசஸ் எங்க? ஓ, இவ்வளவு நேரமா நீ தூங்கிட்டு இருந்தியா? பெகாசஸ் இங்க தான் இருக்கு. இந்தா, இது தயாராயிடுச்சு. பெகசஸ், மன்னிச்சிரு. கனவுல வேற உன்னை பார்த்தனா, அதான் பயந்து போயிட்டேன். ஆனா 2 நாள் ஆகும்னு சொன்னியே. இல்ல, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டேன். நீயும் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சல, அதான் காரணம். இப்ப இது முழுசா ரெடி ஆயிடுச்சு. பெகசஸ், இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ எனக்கு கிடைச்சிட்ட பெகசஸ். அங்க ஜிங்கா இருக்கானா? அப்பா, தாமதிச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஹிகாரோ, சொல்றேன். அட்லாண்டிஸ்ன்றது முன்னொரு காலத்துல இருந்த பழங்காலத்து சமுதாயம். ஒரே ராத்திரியில அது அழிஞ்சு போச்சு. அந்த சமுதாயம் வளமா இருந்ததுக்கு காரணம் ஹோரிஹால் கான்னு மட்டும்தான் சொல்லப்படுது. ஹோரிஹால் கானா? நான் அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். மர்மமான சக்தியோட இருக்கிற ஒரு ரகசிய மெட்டல் தானா அது? ஆமா. முக்கியமான விஷயம் என்னன்னா,
அட்லாண்டிஸ் இருந்த காலத்திலேயே அவங்க ஹோரி ஹால்கான பயன்படுத்திருக்காங்க. இப்போ உங்க பேப்லேட்ல இருக்கிற நவீன மெட்டல்ஸ் வீல் மாதிரியே அதை அவங்க பயன்படுத்தி ஸ்டீல் விங்ஸ உருவாக்கி இருக்காங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்மளோட வரலாறு ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி இருந்தே அட்லாண்டிஸ் மக்கள் கிட்ட பேப்லேட் இருந்திருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? நாம வந்தாச்சு. இதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன இடம். என்ன உளறிட்டு இருக்க? இங்க யாருமே இல்லையே. ஆனா இதுதான் நாம வர வேண்டிய இடம். அடேங்கப்பா, வினோதமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து என்னால அந்த தீவை பார்க்க முடியுது. அந்த தீவு முழுக்க சினிஸ்டர் அட்மாஸ்பியரால சூழப்பட்டிருக்கு. ஹீலியோஸ் அங்க இருக்கான். அச்சச்சோ, நாம வரப்போற விஷயம் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த காலத்திலேயே பேப்லேட் மாதிரி ஒண்ணு அவங்க கிட்ட இருந்திருக்கா? உங்க அப்பா சொல்ற தகவல் என்னைக்குமே பொய்யா இருக்காது. இன்னும் சொல்ல போனா கோமா கிராமத்துல கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பேப்லேட்ஸ் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே அங்க வாழ்ந்த இன்னும் பே மாதிரி இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு வந்திருக்கு. இத பத்தி கோமா வில்லேஜ்ல டாக்குமெண்ட்ல எழுதி இருக்கு. அந்த இனத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க வச்சிருந்த ரகசிய பொக்கிஷம் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்களோட இனமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சாம். அதுவும் ஒரே ராத்திரியில. இதே மாதிரி தானே அட்லாண்டிஸும் ஒரே ராத்திரியில அழிஞ்சு போனதா சொன்னாங்கல்ல? ஆமா. அட்லாண்டிஸ் உருவானதுக்கான காரணம் ஓரிஹால் கான் பேதா. அதே மாதிரி கோமா வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மர்மமான இனம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் அவங்க கட்டுப்படுத்திட்டு இருந்த புனிதமான பொக்கிஷம் தான். அட்லாண்டிஸ் ஒரே ராத்திரியில அழிஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? La toupie en oricalque. Autrement dit, Sol Blaze. Maintenant que j'y pense, je me demande ce que ஏற்பட்டுட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? அது இன்னும் எங்களுக்கு உறுதியா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஓரிஹால் கான் ரொம்பவே ஆபத்தானது. அந்த மர்மமான சக்தி மட்டும் விடுவிக்கப்பட்டா இந்த உலகத்துக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. ஆனா இது வினோதமா இருக்கு. ஹீலியோஸ் அன்னைக்கு போட்டி போட்டவ அட்லாண்டிஸை மறுபடியும் உருவாக்க போறதா சொன்னா. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் ஆபத்தான பேயை பயன்படுத்தணும்? கேக்குறது சரிதானே. அதோட இவன் எதுக்காக பெகாசஸ் கூட சண்டை போட முயற்சி பண்ணணும்? அத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல. நாங்க எங்களோட ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஓரிஹால்கான் சக்தியை பயன்படுத்தினா என்ன ஆகும்? நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஹீலியோஸ், நீ ரெடியா இருக்கியா? தோத்துட்டியா? அவனுக்கு என் பைசஸோட சக்தி என்னன்னு காட்டுறேன். இது ஏற்க சம்பந்தப்பட்டது. போட்டி போடுறது யாரா இருந்தாலும் சரி, பைசஸால உருவாக்கப்பட்ட உலகத்துல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. என் ஸ்பெஷல் மூவ பயன்படுத்துறேன். டிஸ்டார்ஷன் டிரைவ். டிஸ்டார்ஷன் டிரைவ். இப்ப வெற்றிக்கான வாய்ப்பு எனக்கு தான் இருக்கு. என் தெர்மல் பைசஸோட சக்தி என்னங்கிறத நீ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்ப. நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல. ஆனா இது எனக்கான கட்டளை. அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். இதெல்லாம் உண்மை இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான். அங்க இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் டிரைவ் மட்டும் மெல்ட் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் பெரிய வாய்ப்பு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். வாய்ப்பா? சோல் பிளேஸை வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள அனுப்பி வச்சுட்டா அதை தாக்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தடவையாவது உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவனை தோக்கடிக்க முடியுதான்னு பாரு. என்ன சரியா? ஆஹா, இதுதான் உங்க யுக்தியா? எனக்கு இது சரியா புரியல. ஆனா என்னால அவனை தோக்கடிச்சிட முடியும். எப்ப தாக்கணும்னு மட்டும் சொல்லு. அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் சோல் பிளேஸை வச்சு அவன் சண்டை போட்டாலும் ஸ்பைசஸ் கூடயும் யூனிகான கூடயும் மோதினதுக்கு அப்புறம் அதோட சக்தி கண்டிப்பா குறைஞ்சிரும். அந்த நேரத்துல என்னோட ஸ்பெஷல் மூவ பயன்படுத்தி சோல் பிளேஸை பறக்க விடுவேன். À mon tour de déclencher mon coup spécial. கேப்ரிகான் டெத் கிக் அவுட் கொடுத்து அவனை தோக்கடிச்சிருவேன். இங்க இருந்து என்னால குறி வைக்க முடியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கேப்ரிகானோட இலக்குல இருந்து கண்டிப்பா உன்னால தப்பிக்கவே முடியாது.
அத விடாத பைசஸ். இதெல்லாம் ஒரு சக்தியா? என்ன இது? நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னனே, இந்த பொய்யான சக்தியை வச்சுக்கிட்டு என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அல வடிவத்துல இருக்கிற அந்த வீலால காத்தடிக்கிற திசையை மாத்த முடியுது. இப்படியே போச்சுன்னா அப்புறம் டிஸ்டோர்ஷன் டிரைவ். பொய்யான சக்தி என் முன்னாடி வேலைக்காகாத. உண்மையான சக்தி ஒன்னே ஒண்ணுதான், அது என்னோட. இவனை அட்டாக் பண்ணு. ஆமால, இவனை காணோம். என்னது? ஆஹா, நீ அடங்க மாட்டல. அப்படின்னா உனக்கு இதோ முடிவு கட்டுறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதான். நீயும் இங்க இருக்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏமாத்தி என்ன ஜெயிக்கலான்னு பாத்திருக்கல. உங்களை மாதிரி தப்பான என்ன உள்ள ஆளுங்களாலதான் எங்களோட அட்லாண்டஸ். என்ன விஷயம் ஹீலியோஸ்? பக்கிம் சார். நீ இன்னும் இத முழுசா கத்துக்கல போல இருக்கு. ஆமா சார், என்னால அதை ஒழுங்கா பண்ண முடியல. போலியான பேஸ் சரியா வேலை செய்யாதுதான். ஆனா இப்போதைக்கு இத வச்சுதான் நீ பயிற்சி எடுத்தாகணும். நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நம்ம சூரிய தலைவர் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாரு. அப்படின்னா அவர் நம்ம முன்னோர்கள் செஞ்சு கொடுத்த உண்மையான பிளேடை என்கிட்ட கொடுப்பாரா? உண்மையானதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பக்கிம் சார், நம்மளோட நாடு அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? ஒரே காரணம் தான், மனசாட்சி இல்லாதவங்க செஞ்ச தப்புனாலதான். மனசாட்சி இல்லாதவங்களா? சில நேரங்கள்ல மக்கள் மத்தவங்க கிட்ட இருக்கிற சக்தியை பார்த்து பயப்படுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருந்த ஒரு ஆள்கானோட சக்தியை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. நம்ம நாட்டை எதிர்த்து சண்டை போட்டு அதை அழிச்சாங்க. ஆனா அவங்களோட நோக்கமே ஒரு ஆள்கான எப்படியாவது அடையணுங்கிறது தான். அதுக்காக நமக்குன்னு இருந்த அட்லாண்டிஸை ஈவரக்க இல்லாம அழிச்சாங்க. ஆனா அவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. அதனாலதான் எங்க முன்னோர்கள் ஒண்ணு முடிவு பண்ணாங்க. எதிர்காலத்தை அவங்க எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. எங்களுக்கு ஆதரவா இருந்த சூரிய தலைவரோட சக்தியை இதுக்குள்ள அடைச்சு கடலோட ஆழத்துல பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே இந்த சோல் பிளேஸ் தான். இப்ப சூரிய தலைவர் திரும்ப வந்துட்டாரு. அதனால நீங்க பிளேஸ பயன்படுத்த எந்த உரிமையும் கிடையாது. சோல் பிளேஸோட சக்தியை பயன்படுத்தி நான் திரும்ப அட்லாண்டிஸை உருவாக்குவேன். TuneSouthIndia.com இந்த இடம் என்ன இப்படி இருக்கு? விலங்கு, செடிகள், நிறைய சிற்பங்களும் வேற இருக்கு. இது என்ன இடமா இருக்கும்? என்ன அமைதியா இருக்கு? பெகாசஸ் அவங்க இன்னும் முழுசாரி பேர் பண்ணி முடிக்கல போல இருக்கு. என்ன பண்றாங்களோ தெரியலையே. நம்ம வந்தாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்த 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இவன் பாவம் தனியால அங்க மாட்டிக்கிட்டான். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மசாமுனே, திரும்ப உங்களை ஹீலியஸ் தோக்கடிச்சிட்டானா? நம்பவே முடியல. அவன் எதுக்காக உங்களை இந்த மாதிரி பண்ணணும்? அவன் நம்மள எச்சரிச்சிருக்கான். எச்சரிச்சிருக்கானா? ஜிங்கா, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு அவனை போர்ட்டுக்கு வர சொல்லிருக்கான். என்ன? ஹீலியோஸ் உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. ஏன் கூட பேசணுமா? அவன் சண்டை போட தான் கூப்பிடுறான் ஜிங்கா. எதுவா இருந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். அந்த ஹீலியோஸ பார்த்து நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை சோல் பிளேஸோட மர்மமான சக்தியை விடுவிச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுக்காக தான் நான் அவனை எதிர்க்க போறேன். சோல் பிளேஸால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். அதனால இன்னைக்கு ராத்திரி போர்ட்டுக்கு போய் அவனை நேரடியா சந்திச்சு அவனோட திட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். கிங்கா, நானும் உங்க கூட வரேன். நானும் வரேன். நானும் உங்க கூட வரேன். நானும் தான். தோத்து போயிட்டதுனால அமைதியா இருக்கணும்னு அர்த்தமா என்ன? ஆஹா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உன்னால நடந்து வர முடியும்ல மசமுனே? எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னால முடியும்.
என்ன இதெல்லாம்? நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரகசியத்தெல்லாம் கடல்ல மிதந்துகிட்டு இருக்கு. நேரம் நெருங்கிடுச்சு. நம்ம ஆசை நிறைவேறதுக்கான சந்தர்ப்பம் வந்தாச்சு. ஹீலியோஸ், உன்னை வரவேற்கிறேன் ஜிங்கா அஹானே. ஒரு வழியா நாங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நிறைவேறிட்டு இருக்கு. முதல் விஷயம், எங்களோட சூரிய தலைவரான சோல் பிளேஸ். சூரிய தலைவர் அடோனிஸ் கிரகத்தோட உதவியால மறுபடியும் பிறப்பெடுத்தார். என்ன சொல்றீங்க? உலகத்தோட ஆபத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைச்சீங்க? எங்க சூரிய தலைவர் மறுபடியும் பிறந்ததுனால தான். நிஜமாவா? இந்த பேயாலதான் உலகம் முழுக்க பிரச்சனை ஏற்பட்டுச்சா? நான் நினைச்சது நடந்திருக்கு. அதுல ஓரி ஹல்கோனோட சக்தி இருக்கு. எங்க முன்னோர்களோட உதவியை பயன்படுத்தி பழங்கால அட்லாண்டிஸ் கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எங்க சூரிய தலைவரையும் காப்பாத்தினோம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. சூரிய தலைவரோட சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வீரன் தேவைப்பட்டான். ஹீலியோஸோட சுத்தமான இரக்கமுள்ள மனசால சூரிய தலைவரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. என்னது இரக்கமுள்ள மனசா? எங்களை பார்த்துமா அப்படி சொல்ற? இப்ப கடைசியா எங்களுக்கு தேவை ஒண்ணுதான். போக்கிட்ட இருக்கிற அந்த பெகாசஸ் ரெக்கைகள். பெகாசஸ் ரெக்கைகளா? எங்க அட்லாண்டிஸ் முன்னோர்கள் எங்க எதிர்காலத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருக்காங்க. சுத்தமான மனசுள்ளவனாலையும் பெகாசஸோட ரெக்கைகளாலையும் புது உலகத்துக்கு போறதுக்கான கதவுகளை திறக்க முடியும். சூரிய தலைவரை எழுப்புறதுக்காகவும் அட்லாண்டிஸ திரும்ப இந்த உலகத்துல உருவாக்குறதுக்காகவும் எங்களுக்கு உன்னோட பெகாசஸ் தேவை. அதோட ரெக்கைகளை நான் அடைஞ்சே தீருவேன். முன்னோர்கள் சொல்றத நம்புறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இதனை செஞ்சால உன்னோட ஆசைகள் நிறைவேறாது. என்ன சொல்ற? சூரிய தலைவரை எழுப்புறது மூலியமா அட்லாண்டஸ வேற நீங்க மறுபடியும் உருவாக்கலாம். ஆனா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும். ஓரி ஹல்கோன் ரொம்ப ஆபத்தானது. அதோடைய மறுபிறப்பால ஏற்கனவே உலகத்துல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா நம்ம முடிவு என்ன ஆகும் யோசிச்சு பாரு. என்ன சொல்றீங்க? உனக்கு இன்னுமா நாங்க சொல்றது புரியல? ஓரி ஹல்கான் சக்தியால உருவாக்குன அந்த பே மூலமா தான் உங்க அட்லாண்டஸ் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போச்சு. வாய்க்கு வந்தத வளராத. நீ சொல்றது உண்மைன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியும். அதுக்கான ஆராய்ச்சியில தான் நாங்க இறங்கி இருக்கோம். எங்களை பாதுகாக்க நினைக்கிற ஒருத்தர் எதுக்காக அட்லாண்டிஸ் அழிக்க பார்க்கணும்? ஹீலியோஸ், சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அவங்கள நீ நம்புறல்ல? நம்புறேன் பக்கிம் சார். நம்பாத. உங்க பேச்ச நான் கேட்கறதா இல்ல. எங்களோட அட்லாண்டிஸ் அழிஞ்சதுக்கு காரணம் உங்களோட முன்னோர்கள் தான். அப்படி இருக்கும்போது சூரிய தலைவர் மேலேயே நீ பழி போடுறல. இனி நான் உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா பெகாசஸோட சக்தியை எங்க கிட்ட கொடுத்துரு. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டல. புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றது? ஆனா இப்ப நான் சண்டை போடுறதால மட்டும் எல்லாமே சரியாயிடாது. அப்படின்னா அந்த ஹீலியோஸுக்கு நானே ஒரு முடிவை காட்டுறேன். உன்னோட நிலைமை சரியில்லை. போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டா நீ அடங்க மாட்டேங்கிறல்ல. மசமோரே, வேண்டாம் விட்டு. யூனிகார்ன் ஏற்கனவே பலவீனமா இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன்னை என்ன பண்றது பாரு. கோ சகிட்டாரியோ லிப்ரா. Please execution. சகிட்டாரியோ கோல் லிப்ரா. அப்படிதான், நல்லா எரியட்டும். நாங்க உருவாக்க போற அட்லாண்டிஸ் உலகத்துல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இடம் கிடையாது. வேண்டாம், அதை விட்டுடு, அதை விட்டுடு. நீ போட்டி போடணும்னு நினைக்கிறது ஏன் கூட தானே? அப்ப நான் தயார். ஆனா மத்தவங்களோட பேவை எதுவும் செய்யக்கூடாது. கண்டிப்பா எனக்கு தேவை நீதான். முழு சக்தியை பயன்படுத்தி உன்னை தோக்கடிச்சிட்டா அதுக்கப்புறம் சோல் பிளேஸ்க்கு உண்மையான சக்தி கிடைச்சிடும்.
நீ சீரியஸா சண்டை போடலனா இந்த போட்டியில அர்த்தமே இல்ல. ஓ, அப்ப இதுதான் காரணமா? நான் என்னோட முழு சக்தியும் பயன்படுத்தணுங்கிறது தானே உன்னோட எண்ணம்? அதுல என்ன தப்பு இருக்கு? அட்லாண்டிஸ் மட்டும் அழியாம இருந்ததா இந்த மாதிரி போலியான பேஸ் கண்டிப்பா உருவாயிருக்காது. இங்க முன்னோர்கள் உருவாக்குன உண்மையான பேவை திரும்ப கொண்டு வரதுக்கு இதை அழிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அது உண்மையான பேவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க எதிர்காலத்தை நான் காப்பாத்தியே தீருவேன். பே மேல இருக்கிற நம்பிக்கை தான் எங்களுக்கு முக்கியம். நீ சொன்ன மாதிரி என்னோட முழு சக்தியை நான் பயன்படுத்துறேன். வேண்டாம், சண்டை போடாத, சொன்னா கேளு. உன்னோட பிளேட்ல இருக்கிற பெகாசஸ் சக்தியை பறிக்கிறதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இதுல அவன் ஜெயிச்சாதான் அப்படி நடக்கும். நான் கண்டிப்பா இவன் கிட்ட தோக்க மாட்டேன். அட்லாண்டிஸ் சூரிய தலைவரோட சக்தி ஜாஸ்தியா இல்ல என்னோட பேவோட சக்தி ஜாஸ்தியான்னு பாத்துருவோம். கேலக்ஸி பெகாசஸ் தயாராகிரே. ஜிங்கா, நாம எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. நான் தயார். ஹீலியோஸ், நானும் தயாராதான் இருக்கேன். கோ ஷூட். அவனை விடாத பெகாசஸ். அப்படிதான், மிஸ் பண்ணிடாத. அற்புதம், நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. சோல் பிளேஸ். TuneSouthIndia.com. அவன் மூட மாத்திட்டான். இத பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பெகாசஸ், என்னது? பெகாசஸ் ஸ்டார்ம் பிரேக்கர். சோல்பிளேஸோட நெருப்பு அணைஞ்சிருச்சு. அவ்வளோ தைரியமா? வெற்றிடத்துல சூரியன் எரிஞ்சுகிட்டு இருக்கு. சூரிய தலைவரோட முழு சக்தியை பாக்குறியா? என்னாச்சு? உன்னோட பொறுமைக்கு முடிவு வந்துருச்சா என்ன? பெகாசஸ், நம்ம யாருக்கிட்ட அவனுக்கு காட்ட ஸ்டார் பிளேசர். உன்னோட இந்த டெக்னிக் இனிமே வேலை செய்யாது. இது முன்ன மாதிரி இருக்காத. சோல் பிளேஸோட ரகசியம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அதுகிட்ட தோக்க மாட்டேன். எங்க உலகத்தை இப்ப நான் காப்பாத்தணும். அது இப்போ என் கையில தான் இருக்கு. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்ப என்னோட ரெக்கைகளால அணைச்சிரு பெகாசஸ். இவ்வளவு முயற்சி பண்ணி உன்னை தோக்கடிக்க முடியல. நீ எந்த டெக்னிக்கால தோத்தியோ அதையே தடுத்துட்டல. நீ ரொம்ப பலசாலிதான். நீயும் அப்படிதான் ஹீலியோஸ். அட்லாண்டிஸ்க்கு எதுக்காக பெகாசஸோட ரெக்கைகள் தேவைன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் நீதான். இப்ப இருக்கிற காலகட்டத்திலயும் என்ன மாதிரி நிறைய வீரர்கள் இருக்காங்க ஹீலியோஸ். இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். நடக்க போற இந்த போட்டியில நான் உன்னை தோக்கடிப்பேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ஹால்கன் பே வச்சு உங்க எல்லாரையும் நான் தோக்கடிப்பேன். உங்களுக்கு நிச்சய தண்டனை கொடுத்தே தீருவேன். அட்லாண்டிஸோட மறு உருவாக்கத்துக்கு அது ஆதாரமா இருக்கும். உன்னோட எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பேப்லேட் விளையாட்டு எங்க ரத்தத்துல ஊறி போன ஒண்ணு. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்களை தோக்கடிக்க நாங்க விட மாட்டோம். உலகம் முழுக்க இருக்கிற என்னோட நண்பர்களுக்காக நான் உன்னை தோக்கடிச்சே தீருவேன். அடுத்த அட்டாக்ல முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். என்ன இன்னைக்கு இடி ரொம்ப பலமா இருக்கு. அவங்க சோல் பிளேஸை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றதுனால எதிர்பாராத நிகழ்வுகள் ஏகப்பட்டது நடக்குது. நீ இதுல தோத்துற கூடாது ஜிங்கா. இப்படியே போச்சுன்னா நம்ம உலகமும் அட்லாண்டிஸ் மாதிரி ஒரே ராத்திரியில அழிஞ்சு போயிடும். சோல் பிளேஸை தடுத்து நிறுத்து. சீக்கிரம் வேலையை முடி. வா ஹீலியோஸ். என்னோட ஸ்பெஷல் மூவ காட்ட போறேன். பிளேஸ் எக்ஸிகியூஷன். அவனை விடாத பெகாசஸ். பெகாசஸோட முழு சக்தியை என்னோட சக்தியை இப்ப நான் உனக்கு காட்ட போறேன்.
என்னோட ஸ்பெஷல் மூவ் கேலக்ஸி நோவா. ஜெயிச்சிட்டா ஜிங்கா ஜெயிச்சிட்டா ஜிங்கா ஜெயிச்சிட்டா. அவன் கலக்கிட்டான். நம்மளுடைய உலகத்தை ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான். நான் தோத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை முழு சக்தியை பயன்படுத்த சொன்னேன். அப்படியே நீ என்ன ஜெயிச்சிட்ட. ஆனா அட்லாண்டிஸ் திரும்ப உருவாக்கலாங்கிற எங்களோட கனவு. பக்கியம் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீ வெற்றி அடைஞ்சிட்ட. பாரு, நம்ம புது உலகத்துக்கான கதவு இப்ப திறக்க போகுது. என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஜிங்கா தான் ஹீலியோஸை ஜெயிச்சிட்டானே. அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது? உங்களுக்கெல்லாம் மூளைங்கிறதே இல்ல. ஹீலியோஸுக்கு கொடுக்கப்பட்ட கடமை பெகாசஸ் கிட்ட இருந்து முழு சக்தியையும் அபகரிக்கிறது தான். போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்கிறது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. என்ன சொன்ன? ஜெயிக்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்லையா? உன்னோட சோல் பிளேஸ் ஒளிஹார்கானோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கருவிதான். பெகசஸும் சூரிய தலைவரும் முழு சக்தியோட சண்டை போடும்போது ஒளிஹார்கான் முழுக்க சக்தி நிறைஞ்சிருக்கும். அந்த சக்தி மூலமா அது அடானிஸை கவர்ந்து அத பூமிக்கு வர வச்சு மொத்தமா அழிக்க முடியும். அதுதான் என்னோட நோக்கம். என்ன சொன்ன? அச்சச்சோ, இப்படி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் இங்க பூமி. எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? அழிவில்லாம எதையும் உருவாக்க முடியாது. அட்லாண்டிஸோட அழிவுக்கு அப்புறம் உருவான ஒரு சமுதாயம் போலியான ஒண்ணு. அதனால தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்களுக்கு தேவையான இந்த பூமியில அட்லாண்டிஸ் சமுதாயத்தை நாங்க திரும்ப கொண்டு வருவோம். போலியான உலகம் மண்ணோட மண்ணாகும். உங்களை அழிக்க போற அடோனிஸ் கிரகத்தோட சேர்ந்து அதுவும் காணாம போகும். பக்கியம் சார், உனக்கு மூளை குழம்பிருச்சு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்படி பண்றதால நீங்க தப்பிக்க முடியாது. எங்க உலகத்தோட சேர்ந்து நீங்களும் தான் அழிஞ்சு போவீங்க. எங்க யாருக்கு எதுவும் ஆகாது. எங்களோட இந்த இடம் ஒரு கவசம் மாதிரி இருந்து எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தும். ஆமா, அடோனிஸோட தாக்குதலால அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தரையில ஒரு புது உலகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுச்சு. அந்த காரணத்துக்காக தான் இந்த பெரிய கப்பலை உருவாக்கி இருக்கீங்களா? என்னது? உருவாக போற புது உலகத்துக்கு நான் தான் ராஜாவாக போறேன். அடோனிஸ் கிரகத்தால உங்க உலகம் மொத்தமா அழிய போறத ஆகாயத்துல இருந்துகிட்டே என் கண்களால பார்க்க போறேன். நீ நினைக்கிறது நடக்காது. எங்களை இந்த மாதிரி ஆபத்துல மாட்டி விடுற உங்களை நாங்க சும்மாவே விட மாட்டோம். ஹீலியோஸ், இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க? வா, கிளம்பலாம். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க பக்கியம் சார். அட்லாண்டிஸ் நம்ம உருவாக்குறதுல தீவிரமா இருந்ததை ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம உலகம் உருவாக்குறதுக்காக இந்த உலகம் அழிஞ்சு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஹீலியோஸ்,
இது நம்மளோட முன்னோர்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோங்கிறத நீ மறந்துட்டியா? என் கூட வா. எனக்கு புரியுது. அதே நேரம் இவங்களை நாம அழிச்சோம்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கும் நமக்கும் நடுவுல எந்த வித்தியாசமும் இருக்காது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. சூரிய தலைவர் நமக்கு காட்டின எதிர்காலம் இதுதானா? ஹீலியோஸ், என்ன சொல்ற? எனக்கு பதில் சொல்லுங்க. பக்கிம் சார், உங்களை தான். சூரிய தலைவர் காட்டின எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? பக்கிம் சார், முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு ஹீலியோஸ். ஒருவேளை சூரிய தலைவரை நம்ம முன்னோர்களை அழிச்சிருந்தா உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த பசங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம அட்லாண்டிஸ் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்த சமயத்துல இன்னும் முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக ஒரியார்கானோட சக்தியை இன்னும் அதிகமாக்க முயற்சி பண்ணாங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? ஒரியார்கான் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து இயற்கை சேதங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுல அட்லாண்டிஸ் அழிச்சு போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அட்லாண்டிஸ் அழிஞ்சு போனதுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் காரணம் கிடையாதா? ஒரியார்கான் கிட்ட இருக்கிற சக்தியை முழுசா வெளியே கொண்டு வந்து அட்லாண்டிஸ உருவாக்க நீ எங்களுக்கு தேவைப்பட்ட அவ்வளவுதான். அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். Revenir l'Atlantide dans ce monde. இனி நீ எங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா இவ்வளவு நாளா நீங்க என்கிட்ட பொய்ய சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் என்னோட கனவுல பெகசிஸ் இத சொல்லதான் என்கிட்ட முயற்சி பண்ணுச்சு. ஹீலியோஸோட சண்டை போட்டா எந்த பிரச்சனைக்கும் முடிவு வராது, அதனால நிலைமை இன்னும் மோசமாகும் தான் அது சொல்ல வந்துச்சு. ஆனா நான் தான் அதை சொன்னது புரிஞ்சுக்கல. உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு சின்ன பையனை ஏமாத்திருக்க. அட்லாண்டிஸ உருவாக்க எங்க உலகத்தை அழிக்க போறியா? உங்க அட்லாண்டிஸ் அழிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா உங்க உலகம் அழியறதுக்கான நேரம் இப்ப ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்து உங்க அழிவுக்காக காத்துட்டு இருங்க. விடக்கூடாது. பூமிக்கு பக்கத்துல வரதா இருந்த அடோனிஸ் கிரகம் தன்னோட வழியை திடீர்னு எப்படியோ மாத்திக்கிச்சு. அது பூமியை நெருங்க போறதில்ல, பூமியை தாக்க போகுது. அது தாக்க போகுதுன்ற அடையாளமா தான் இப்ப பூமியில எல்லா இடத்துலயும் இயற்கை சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு. இது மனிதர்கள் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இத தடுக்கிறதுக்கு வழி இதுக்கெல்லாம் காரணம் ஆரியால்கானா இருக்குமா? கவனிச்சியா? நம்ம எதுக்காக பயந்துகிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது. ஆமா. தள்ளி போங்க, எங்களுக்கு வழி விடுங்க. Go shoot! என்ன நடக்குது? அக்குயாவா? சுபாசா, ஜிங்கா, சீக்கிரமா போ ஜிங்கா. அவன் தப்பிச்சு போக கூடாது. சீக்கிரமா அந்த ஷட்டிலுக்குள்ள போய் ஏறு. ஷட்டிலியா? பெகாசஸோட சக்தியை வச்சு உன்னால அடோனிஸ கவர முடியும்னா அத வேற வழியில அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா இல்ல, நான் உடனே விண்வெளிக்கு போய் நம்மள தாக்க வர அடனஸ் கிரகத்தை எதிர்த்து சண்டை போட போறேன். அது கூட சண்டை போட போறியா? இது சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே. அத மொத்தமா தோக்கடிச்சிருச்சீங்க. இவன் வேற நேர காலம் தெரியாம பேசிட்டு இருக்கான். நம்ம உடனே போய் அந்த ஷட்டில நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். சீக்கிரம் வாங்க. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. நீ உடனே கிளம்ப. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து உலகத்தை காப்பாத்துவோம். நீங்களே நாங்களே பாத்துருவோம். எல்லாரும் தயாரா இருங்க. என்னது இது? ஹீலியோஸ், சீக்கிரம் வா, நம்ம உடனே போகணும். பெகாசஸோட ரெக்கைகள் சக்தி மட்டும் அதுக்கு போதாது. நானும் உன் கூட வரேன். ஏய் நில. இது எல்லாமே என்னால தான் நடந்துச்சு. அந்த கிரகம் பூமியை தாக்காம இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். நம்ம கண்டிப்பா ஒண்ணா சேர்ந்து எதிர்த்தோம்னா இந்த உலகத்தை நம்ம காப்பாத்திரலாம். எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு ஹீலியோஸ். இந்த விஷயத்துல எனக்கு துணையா இருப்பல? கண்டிப்பா. சிப்ரா, லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட் இன்ஃபர்னோ. ஓடி போடு. கலக்கிட்டயோ. என்ன யாருன்னு நினைச்சீங்க? மோனோகா, உடனே அந்த ஷட்டிலை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே. நில்ல. என் ஆளுங்களையும் மீறி இங்க வந்துட்டீங்களா? அந்த ஷட்டில போக போற ஆள் நாங்க தான். சொன்னா கேளுங்க பக்கிம் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது கொஞ்சம் கூட சரியே இல்ல.
ஹீலியோஸ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அட்லாண்டிஸ்க்கு எதிரான காரியத்தை பண்ணுவ? நான் எந்த தப்பு பண்ணல. இத்தனை நாளா என்னை ஏமாத்தி நீங்க தான் பயன்படுத்திக்கிட்டீங்க. நான் இனியும் அப்படி இருக்க போறதில்ல. நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா உன்னோட உதவியால தான் நாங்க ஆசைப்பட்டது இன்னைக்கு நிறைவேற போகுது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா கூடிய சீக்கிரம் அடோனிஸ் கிரகம் இந்த உலகத்தை அழிக்க போகுது. அந்த மாதிரி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அந்த கிரகத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். என்ன இது? இதுதான் என்னோட மேடான் பொசைடன். அட்லாண்டிஸ பாதுகாத்துட்டு இருந்தாங்களே ஒரு படை, அதோட தலைவரே இவருதான். இவரை மீறி என்கிட்ட உங்களால நெருங்கவே முடியாது. இங்க பாரு, இப்ப உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. சண்டை போட்டுதான் ஆகணும் போல இருக்கு. நீங்க சண்டை போடுற நேரத்துக்குள்ள அடோனிஸ் பூமியை நெருங்கிடும். வீணா முயற்சி பண்றதை விட்டுட்டு இங்க இருந்து ஓடிடுங்க. TuneSouthIndia.com. ஹீலியோஸ், உனக்கு எதுவும் ஆகலல்ல? நீ மேல வா. வேற வழியே இல்ல. இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் கீழே விழுந்து உயிரை விட போறீங்க. ஹீலியோஸ், என்னோட கையை விட முடியாது. இதனால நம்ம 2 பேருக்கும் என்ன வேணாலும் ஆகலாம். தயவு செஞ்சு நீ போய் இந்த உலகத்தை காப்பாத்த முயற்சி பண்ணு. நம்பிக்கையை விடக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. என்னது? யார் இது? என்ன லியோனா? இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்து போச்சுங்க. கியோயா, அவங்கள விடு. முடிஞ்சா என் கூட வந்து சண்டை போடு. உனக்கு அவ்வளவு தைரியமா என்னைய எதிர்க்க முயற்சி பண்றியா? ஆரம்பத்துல இருந்தே எங்களை எதிர்க்கிறது நீதான். ஜிங்கா, போய் சீக்கிரமா இந்த பூமியை காப்பாத்த முயற்சி பண்ணு. ஓகே கியோயா, நான் பாத்துக்கிறேன். நெல்லுங்க. கதவு தரங்க, தரங்கன்னு சொல்றாங்க. சீக்கிரம் மனோக்கா, அவங்கள ரொம்ப நேரம் தடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான். கிட்டத்தட்ட நான் இந்த ப்ரோகிராமை முடிச்சிட்டேன். எப்படியாவது ஜிங்காவும் ஹீலியோஸும் அந்த ஷட்டிலுக்கு போயிட்டா போதும். விடாத. நீ இப்ப எதிர்த்துட்டு இருக்கிறது என்னோட பொசைடன். அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஒரு சக்தியை காட்டு பொசைடன். லியோன், அவங்கள விடாத. அவங்க இங்க இருந்து உயிரோட போக கூடாது. இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்கிறேன். என்ன பத்தி உனக்கு தெரியல. விடாத. ஓடியோ. கியோயா, சீக்கிரம் வா. ஆனா நாம எப்படி இந்த ஷட்டில கண்ட்ரோல் பண்றது? வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். மடோக்கா, நான் ஷட்டிலை லான்ச் பண்றேன். அதுக்கப்புறம் அடோனிஸ் கிரகத்துக்கு போறதுக்கு இது உங்களுக்கு வழி காட்டும். சரியா? இந்த பூமியை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு ஜிங்கா. கண்டிப்பா என்ன நம்பு. மடோக்கா, என்ன? எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போகலாமா? நான் காத்துட்டு இருப்பேன். லான்ச் ஆக தயாராயிடுச்சு. இன்னும் 30 செகண்ட் லான்ச் ஆக போகுது. 30 secondes avant le décollage. ஷட்டில் கிளம்புதா? எதுக்காக அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னோட ஸ்பெஷல் மூவ் உனக்கு இப்ப காட்ட போறேன். அத விடாத லியோன். என்ன இது?
லயன் பிளாஸ்ட் வயலண்ட் புல்லட். இங்க என்ன நடக்குது? வந்துட்டோமா? வா நம்ம போலாம். போலாம். TuneSouthIndia.com. எவ்வளவு பெருசா இருக்கு? இவ்வளவு பெருசா இருக்கிற உன்னை எங்களால தகர்த்திட முடியுமா? Il est énorme. Je me demande si on peut vraiment détruire une chose. என்ன ஆகுதுன்னு முயற்சி பண்ணி பார்த்துருப்போம். பெகசஸ் தயாராயிரு. கொஞ்சம் நம்ம 2 பேரும் வேற ஒரு சூழ்நிலையில சந்திச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நல்ல நண்பர்களா இருப்போம்னு எனக்கு தோணுது. என்ன உளர்ற? நம்ம இப்ப கூட நல்ல நண்பர்கள் தானே? அதனாலதான் நம்ம ஒன்னா சேர்ந்து இது தகர்க்க போறோம். உன்னோட சோல் பிளேஸ் சக்தியாலையும் என்னோட பெகசஸ் ஆலையும் நம்ம உலகத்தை நம்ம காப்பாத்த போறோம். பெகசஸோட ரெக்கைகள் இருக்கிற நல்ல இதயம் உள்ள ஒரு ஆள். புரிஞ்சிருச்சு. அட்லாண்டிஸோட முன்னோர்கள் உன்னை பத்தி தான் சொல்லிருக்காங்க, என்ன இல்ல. ஓகே, நான் இதுக்கு தயாரா இருக்கேன். யா, நானும் ரெடி. 3 2 1 கோ ஷூட். ஒண்ணுமே ஆகல. அங்க பாத்தியா? என்ன நடக்குது? இந்த உலகத்தை அவங்க காப்பாத்திட்டாங்க. உங்களை தடுத்ததுக்கு மன்னிச்சிருங்க. அதே மாதிரி உங்க எண்ணமும் நிறைவேறல. எனக்கு பதில் சொல்லு ஜிங்கா. ஜிங்கா, நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லு. எனக்கு பதில் சொல்லு ஜிங்கா. நான் நல்லா தான் இருக்க மாட்டோக்கா. அதை தகர்த்துட்டோம். ஜிங்கா, உனக்கு எதுவும் ஆகல? இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ உதவுனதுக்கு நானும் உதவிட்டேன். நம்ம கணக்கு முடிஞ்சது. ஆமா, உண்மைதான். கொஞ்சம் அதை பாரு. பூமி எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, இத பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஜிங்கா, இப்படி ஒரு அழகான பூமி அழிக்கிறதுக்கு நானும் துணையா இருந்திருக்கனே. அது முன்னாடி. இப்போ இந்த உலகத்தை நீயும் காப்பாத்தி இருக்க. திரும்ப நம்ம உலகத்துக்கு போலாமா? நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. நாம போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டி போடுவோம். TuneSouthIndia.com. பேப்ளேட் போட்டினா நான் எப்பவுமே தயார். புதிய புதிய பாதை நோக்கி எங்கும் பயணிக்கும் பேப்ளேட். உலகை உள்ளம் கையில் வைத்து ஆடும் இந்த பேப்ளேட். போவோம் ஒரு புது பாதை, பல தடை தாண்டி முன்னேறுவோம். பார்க்கும் யாவுமே உண்மை இல்லையே, நாமும் பார்த்து
தாக்கும் வல்லமை கொண்டது தான் பேப்ளேட். உலகம் முழுதும் உச்சரிக்கும்